எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தியும் கூடவே பார்த்திங்கன்னா இந்த ரோட்டு கடையிலலாம் வைப்பாங்க இல்லைங்களா, தண்ணி குருமா, அதுவும் தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்திக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேங்க. சுடுதண்ணி ஊற்றி பிசைகிறப்போ சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போது குருமா வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு பிரியாணி இலை, அன்னாச்சி மொக்கு, அப்புறம் இந்த கடல் பாசிங்க, மெயினாக அந்த கடல் பாசி சேர்க்கணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த குருமா டேஸ்ட் வரும். இதையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடணுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வணங்குறதுக்கு. இப்போ இந்த வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துறணுங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இதெல்லாம் சேர்த்து தக்காளி வந்து நல்லா வணங்கிடணுங்க. இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணுங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லா எல்லாமே தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் கடல மாவு வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறேங்க, அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/4 மூடி மட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் ரொம்ப தேவையில்லை. தேங்காயை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஊற்றிடலாங்க. நான் பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் ஏற்கனவே இஞ்சி பூண்டோட தட்டி போட்டிருக்கேங்க, அதனால் இப்போ தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கேங்க. இப்போ இதை ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளோட குருமா வந்து ரெடி ஆயிருங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட குருமா வந்து ரெடிங்க. இது ரோட்டு கடையில் வைக்கிற டேஸ்ட்லேயே நல்லா இருக்குங்க. கடல் பாசி மட்டும் சேர்க்க மறந்துடாதீங்க. சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.